ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதில் இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள், நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த நிலைமையில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அனுப்பினார். அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது தான் தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார். தேவன் அனுப்பின ஊழியக்காரரோ இல்லை தேவனுடைய பிள்ளையோ அவர்கள் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாங்க? சந்தித்திருக்கிறாங்க. இப்போ தேவன் இன்னொரு பக்கமும் நம்மை சந்தித்திருப்பார். அவர் எப்படி சந்தித்திருப்பார் அப்படின்னா, நாம் பாவம் செய்கிற போது, நாம் மீறும்போது, நாம் அக்கிரமம் செய்யும்போது, நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, துணிகரமாக மெத்தனமாக அகந்தையாக நடக்கும்போதும் தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் சத்தமா ஒருவர் வாசிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடு கூட இருந்து வளர்ந்து, அவன் வாயின் அப்பத்தை தின்று, அவன் பாத்திரத்திலே குடித்து, அவன் மடியிலே படுத்துக்கொண்டு, அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாருன்னு தெரியும்ல நம்மளுக்கு? அது யார் தான்? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்னார்ல, அவர் தான் காரணம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும்? சொல்லப்பட்டிருக்கும். இந்த காரியத்தை நாத்தான் சொன்ன உடனே அவன் யார், அவனை நான்
அவன் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான், அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாத்தான் சொல்கிறாரு, நீ தான் 7வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்கிற அக்கிரமங்கள், குறைகள், மீறுதல்கள், சின்ன சின்ன காரியங்களை தேவன் நமக்கு சொல்லுகிறார் என்றால் அந்த காரியம் செய்யும் பொழுது தேவன் அந்த இடத்துல இருந்திருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு தெரியாதுன்னு நம்ம நினச்சிக்குவோம். யாருக்குமே தெரியாது. ஒருவரும் என்னை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது என்று நாம் ஒரு காரியத்தை செய்தால், தாவீதை விட ஒரு படி யோசிப்பு மேலே தான் இல்லையா? இஸ்ரவேலுக்கு ராஜா தாவீதாக இருந்தாலும் கூட தன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக தாவீது இருந்தாலும் எந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது தாவீதை விட யோசிப்பு ஒரு படி மேலே தானே செய்கிறாரு, இருக்கிறாரு. ஏன்னா இவன் உரியாவுடைய மனைவியின் இடத்துல தவறுதலாக நடக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை உணராமல் இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது யோசிப்பு எப்படி சொல்லிட்டு ஓடுறாரு, தேவனுக்கு விரோதமாக நான் என்ன செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஓடிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கஷ்டப்படுறதை மட்டும்தான் தேவன் பார்க்கணும். நம்ம மீறி நடக்கிறத அவர் என்ன செய்யவே கூடாது, பார்க்கவே கூடாது. நமக்கு விரோதமாக யாராவது பேசுனா உடனே எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடணும். ஆனால் நான் யாருக்கு விரோதமாக பேசினாலும் அதை ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, கண்டுகொள்ளக்கூடாது. அது எப்படி? தேவ சந்திப்பின் அனுபவம். நமக்கு யாருமே கை கொடுக்கும் பொழுது இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கை நமக்கு நேராக வரும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுகிறோமோ அதே போல் நம்முடைய குறைகளையும் தேவன் சுட்டி காட்டும் பொழுது உடனடியாக மனம் திரும்பி தேவனுடைய பாதத்துக்கு வருகிறவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இந்த பாவத்தை நாத்தான் மூலமாக தேவன் தாவீதுக்கு உணர்த்தினதுக்கு பின்பு தான் சங்கீதம் 51 அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பாடியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டப்படும் பொழுது ஊழியக்காரர் சொல்லும் வார்த்தை நம்மளுக்கு தேவன் சொன்னதை போல இருக்கும். ஆனால் நாம் மீறி நடக்கிற காரியத்தை ஊழியக்காரரே சொன்னாலும் அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாதாரண மனுஷனாக கூட அந்த ஊழியக்காரனை நம்ம என்ன செஞ்சுக்க மாட்டோம், அந்த ஊழியக்காரனை நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யார் யார் பேச்சே கேட்டுக்கிற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பக்கமும் தேவன் சந்திக்கிற அனுபவம் நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும், கட்டாயமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளை சீர்படுத்தி கொண்டு ஒவ்வொரு படியிலையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், இளைப்படையாமல், சோர்வடையாமல், உற்சாகமாக, பலனாக நம்மளால் என்ன செய்ய முடியும், ஓட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நாம் செய்கிற ஒரு தவறை எப்படி யார் சொன்னாலும் உடனடியாக அதை நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும், சரி செய்து கொள்ளணும். சொல்லுவாங்கள்ல, சில பேர் எல்லாத்தையும் இழந்து ஒரு பாடத்தை என்ன செய்வாங்க, கற்றுக்கொள்வார்கள். சிலர் மற்றவங்களுக்கு நடக்கிறத பார்த்து தன்னை அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், சீர்படுத்தி கொள்வார்கள் இல்லையா? ஆனால் சில பேர் மற்றவங்களுக்கு நடந்தாலும் கவனிக்கிறது இல்லை, தனக்கு நடந்தாலும் கவனிக்கிறது இல்லை. அவர்கள் அடுத்த இடத்துக்கு போவதற்கான வாய்ப்பும் என்ன செய்யறதில்லை, இருக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஸ்தோத்திரம். தாவீதுக்கு எப்படி சொன்னால் அவனுக்கு புரியும். எடுத்த இடத்துல போய் நீ இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் அவன் யார், ராஜா. இவன் ஒரு ஊழியக்காரர் தானே, டக்குன்னு தலை என்ன செஞ்சாலும் செஞ்சிடுவார், வெட்டிடுவார். அப்படி வெட்டுனா இவர் பண்ண பாவம் யாருக்குமே என்ன செய்யாமல் போயிருக்கோம், தெரியாமல் போயிருக்கும். உரியாவை கொண்டது யார், அது யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மற்ற யாருக்கு தெரியாதுல்ல. உரியாவை கொண்டதுக்கு அந்த ஆணையை யாருக்கிட்ட எழுதி கொடுத்தாரு, உரியாக்கிட்டேயே எழுதி கொடுக்குறாரு. அதை அவன் என்ன செஞ்சு பார்க்கவே இல்லை. அந்த காரியத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அப்படி இருக்கணும் நம்ம உண்மையாக. அதனால தான் இடம் பெற்றிருக்கிறாரு.
உரியா இந்த இடத்துல மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, இடம் மட்டும்தான். ரொம்ப ஆச்சரியம். அவருடைய வாழ்க்கையை நிதானித்து பார்த்தா அப்பா கூறி படைஞ்சிடணும் நம்ம. எனக்கு அப்படி தான் அந்த உணர்வு கொடுத்தாரு. உரியாவுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் அந்த கல்லன், உலக யூத ஜனங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் பழி சொல்லி அவரை சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு திருடன், பல பேருடைய சாபத்துக்கு ஆளான மனுஷன், இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று அவன் என்ன செய்கிறான், அறிக்கை பண்ணுகிறான். அப்போ அவன் எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசித்திருப்பான் பாருங்களேன். அல்லேலூயா. இந்த 2 பேரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார்கள். எப்படி இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது? ஒரு காரியத்தை நம்ம கொடுக்குறோம், இதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னா, இதை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னா, ஒரு கவரில் போட்டுவிட்டு அதை சீல் பண்ணி என்னென்னமோ பண்ணி தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க திரும்பி இப்போ என்ன செஞ்சிருவாங்க, படிச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எலும்புகளுக்கு எல்லா காரியம் என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். ஆனால் உரியாக்கிட்ட போர் ரொம்ப அதிகரிக்கும் போது இவனை முன்னாடி நிறுத்திட்டு நீங்கள் என்ன செஞ்சிடுங்க, பின்னாடி வந்துடுங்க. உரியா என்ன செய்யக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் சாகணும் அப்படின்னு படைத்தலைவனுக்கு எழுதி அவங்களே கொடுத்துருக்குறான். உரியா மேலே தாவீதுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு பாருங்கள். நான் எழுதி கொடுத்ததை இவன் என்ன செய்ய மாட்டான், படிக்குமா. அந்த அளவுக்கு விசுவாசத்தை உரியாவிடத்தில் தாவீது பார்த்துருக்குறான். உரியாவும் இந்த என்னது ராஜாவுடைய ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது, நமக்கும் என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது அப்படிங்கிற அவனுடைய உண்மையும் அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீது உரியாவை கொள்வதற்கு சில சூழ்ச்சி பண்ணால் அது யாருக்குமே தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்காரனுடைய குற்றத்தை நாத்தான் போய் சொல்லணும் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு பயந்துருப்பான் இல்லையா? அதனால தான் அவன் ஒரு ஆடு, அந்த ஆடை அழகாக இப்போ தான் படித்து பார்க்கும்போது இருக்குது, ஒரு குழந்தையை போல அவன் மடியில் நினச்சிருந்துச்சு, பெண் குழந்தையை போல அவன் மடியில் விளையாண்டது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீதி செலுத்துகிற ராஜாவுக்கே அந்த அவ்வளோ ஒரு கோபம் வரும் பொழுது அது நீங்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். நம்மளும் ஸ்தோத்திரம். அப்போ தான் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஊழியக்காரர்கள் பார்த்து, இல்லை வேறு சபைக்கு போகிறவங்களோ ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டுள்ள இதை நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் போங்க அப்படின்னு என்ன செஞ்சிடும், நம்ம அவங்கள சொல்லிடுறோம். அல்லேலூயா. ஆனால் நாம் அவர்களை சொல்லவில்லை. அந்த இடத்துல இருந்த தேவன் நாம் செய்த காரியத்தை பார்த்து நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவனை என்ன செய்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே 12:1 அப்படி தான் போட்டிருக்கு, கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ சந்திப்பின் அனுபவம் நாம் குறை செய்யும் போதும் நம் அக்கிரமம் செய்யும் போதும், பாவம் செய்யும் போதும், மீறி நடக்கும் போதும், அகந்தையாக நடக்கும் போதும் தேவன் நம்மை சந்திப்பார். ஒரே ஒரு காரியம், நாம் செய்கிற அக்கிரமங்கள், பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை தேவனுக்கு முன்பாக விவரித்து சொல்வதற்கு அவசியம் இல்லை. காரணம், நாம் செய்யும் பொழுது அவர் அங்கே தான் இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் தெரிந்தவரிடத்தில் மறுபடியும் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அப்போ நம்ம ஆண்டுகிட்ட எப்படி போய் சொல்லணும்? ஒருவேளை நான் செய்திருக்கலாம், ஆகவே என்னை மன்னித்து விடுங்க. அப்படியா? இல்லை, நான் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கேன், சந்தேகமே இல்லை. என் மேலே தான் என்ன தப்பு இல்லை ஆண்டவரே, அது உங்களுக்கு தெரியும். அவருக்கு அது என்ன செஞ்சிடும், போர் அடிச்சு. ஒரு படத்தை மறுபடியும் நடத்தினா எப்படி இருக்கும்? இப்போது ஞாயிற்றுக்கிழமை பண்ண மெசேஜை மறுபடியும் இப்போ பண்ணால் எப்படி இருக்கும்? போர் அடிக்கும்ல. அந்த மாதிரி தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்த காரியத்தை மறுபடியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு தெரியும்ப்பா, இப்போ என்ன பர்பஸ்க்காக நீ என்கிட்ட மறுபடியும் வந்திருக்கிற, என்ன நோக்கத்துக்காக நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அவர்கிட்ட பாதத்தில் என்ன செஞ்சிடணும், விழுந்துடணும். அந்த அனுபவம் நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கணும், இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இல்லாத பொழுது தூக்கி விடுற அனுபவம் நம்மளுக்கு இருக்கணும். நாம் விழுந்து நம்ம தவறுதலாக தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது, அதை கண்டித்து உணர்த்தும் பொழுதும் அதிலிருந்து மீண்டு வருகிற அனுபவமும் நம்மளுக்கு என்ன செய்யணும்,
இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா இருக்கணும். தேவ சந்திப்பின் அனுபவம் இருக்கா? இருக்கு. எப்படி இருக்கு? யாருமே இல்லாத பொழுது தேவன் என்னுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார், தேவன்தான் துடைத்திருக்கிறார் என்ற அனுபவம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய அக்கிரமத்தையும் மனிதர் சுட்டி காட்டவில்லை, தேவன்தான் சுட்டி காட்டியிருக்கிறார் என்ற உணர்வும் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன்தான் சுட்டி காட்டுகிறார் என்று உணர்ந்தால் நம்ம என்ன நினச்சிக்குவோம்? இப்போ மனிதன் சுட்டி காட்டுகிறார் நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க? மனிதன் தான் நீங்கள் செய்கிற பாவத்தை சுட்டி காட்டுறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன நினைப்போம்? இல்லை தேவன் தான் சுட்டி காட்டியிருக்கிறார் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன நினைப்போம்? அனுபவம் தெரியணும்ல, கேள்வி புரியுதில்ல. அதாம்மா, இல்லைம்மா, தேவன் சுட்டி காட்டியிருக்கிறார் அப்படின்னா அடுத்து நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு கேட்குறேன். இல்லை மனிதன் தான் சுட்டி காட்டுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அது எப்படி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். மனுஷன் வந்து நம்மளை சுட்டி காட்டினா அதை உடனே அடிச்சு செஞ்சு தெரியலையா? இவர் பெரிய ஒழுங்கு என்னையே வந்து சரி பண்ண வந்துட்டார். மனிதன் தான் சுட்டி காட்டுகிறார் என்று நாம் உணர்ந்தால் மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் இல்லையா? இவர் எல்லாத்துலேயும் சரியாக நடந்துக்கிறது மாதிரி நம்மக்கிட்ட சொல்லுவார். இவர் இவருக்கு அப்படியே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அது மனிதன் சுட்டி காட்டுகிறார் என்று நினைப்பவர்களுடைய செயல். ஆனால் தேவன் தான் சுட்டி காட்டியிருக்கிறார் என்று நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன். இந்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கள் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நான் செஞ்சது உண்மைதான். நீங்கள் சொல்லலை, ஆண்டவர் தான் உங்கள் மூலமாக எனக்கு என்ன செய்கிறாரு சொல்ல வைக்கிறாரு. நம்ம எப்போ ஒத்துக்கிறோமோ அந்த பாவம் அப்போது தான் நம்மளை விட்டு நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே இந்த வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கள் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் தான் எனக்கு என்னுடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் உணர்த்தியிருக்கிறார். இவர் மூலமாக அதை எனக்கு உணர்த்தியிருக்கிறார் என்ற உணர்வு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் பாதத்தில் போய் நம்ம என்ன செஞ்சிடுவோம்? சரண் அடைஞ்சிடுவோம். ஆமாம் ஆண்டவரே, அந்த காரியத்தை செஞ்சுருக்கிறேன் அப்படி சொன்னோன்னா அந்த பாவம் நம்மள்ட்ட என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் மனிதன் தான் சொல்லுகிறார் என்று நம்ம நினச்சோன்னா இப்போ சொன்னது மாதிரி இவர் பெரிய ஆள், இவர் சொல்கிறாரு, இவருக்கெல்லாம் தெரிஞ்சது மாதிரி, இவர் எல்லா காரியத்தையும் சரியாக செய்கிறது மாதிரி, இவரை பற்றி எங்களுக்கு தெரியாதா, இவர் போய் வீட்டில் கேட்டு பாருங்கள் எல்லோரும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளே நாம் சரி செய்து கொள்ள மாட்டோம். மற்றவர்கள் செய்கிற குறைகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம்? சொல்லிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன அப்படின்னா தேவன் நான் செய்த அக்கிரமத்தை சந்தித்திருக்கிறார், பார்த்திருக்கிறார் என்ற உணர்வு நம்மளுக்கு என்ன செய்யாமல் போயிடும். அவன் நல்லா நீ சாகாதபடிக்கு உன் பாவம் நீங்கள் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? 2 அனுபவங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரமும் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யலாம்? சரியாக ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவ சந்திப்பின் அனுபவம் இருக்கா? ஆமாம், இந்தந்த அனுபவமெல்லாம் எனக்கு இருக்குது. அதை புரிந்து கொண்டது மட்டுமல்ல, அதை எப்பொழுதுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ஞாபகத்திலையும் வச்சுக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு சோர்வு இருக்காது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படின்னு வசனம் இருக்குல்ல, இல்லையா? ஆனால் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தால் நமக்கு சோர்வாயிடுதே. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு சில வாரங்கள் கூட நம்மளால் என்ன செய்ய முடியலை, கீழ்ப்படிய முடியலையே, சோர்வு வந்து விடுது. அப்படின்னா நம்மளுக்கு இந்த அனுபவம் இல்லாததுனால அது நம்மளுக்கு என்னவாகிடுது? சோர்வாக போயிடுது.
அல்லேலூயா. எல்லா மனிதரும் நன்மை மட்டுமே எதிர்பார்ப்பார்கள். யோபு இப்படி தான் சொல்லியிருக்கிறார். கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையை பெற வேண்டாமா? புத்தி இல்லாதவளைப் போல நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறார், பேசுகிறாயே அப்படின்னு தன்னுடைய மனைவியிடத்தில் அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். நீங்கள் நான் நம்முடைய ஆத்மா இடத்துல சொல்லணும். ஆத்மா போராடும். இல்லை அவங்கள பாரு, விடு, நன்மை ஆண்டவர் நன்மையை செய்தால் மட்டும் தேவன் தான் சந்தித்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ இந்த பாவத்தையும் தேவன் தான் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, உணர்த்தி இருக்கிறார். கீழ்ப்படிவோம். வா, ஆவி ஆத்மா சரீரம் 3 பேர் சேர்ந்து எங்கே போகலாம்? தேவனுடைய பாதத்துக்கு போகலாம். நாம் சாகாதபடிக்கு ஒருவேளை தேவன் அந்த பாவத்தை நம்ம விட்டு என்ன செய்வார், நீக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய குறைகள் குற்றங்களையும் தேவன் சொல்லும் பொழுது எப்படி நம்ம நினச்சிக்கணும்? மீசிங் முடிச்சுடுங்களேன், ஜெபம் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டப்படும் பொழுது தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார் அப்படின்னா நமக்கு எதற்காக நாம் அதாவது விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சங்கள் என்ன செய்யும், இருக்கும் அப்படின்னு இருக்குல்ல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேடின ஒரு காரியம் நம்ம விரும்பின நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறோம்ல, இல்லையா? அப்போ தேவன் என்னை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்று நம்ம மீறுதல் அக்கிரமம் பாவம் செய்யும் பொழுது ஒருவர் வந்து சொல்கிறார் அப்படின்னா தேவன் நம்மை சந்தித்ததற்கான அனுபவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார் என்று எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், நாம் அக்கிரமம் செய்யும் பொழுது தேவன் அந்த இடத்துல இருந்திருக்கிறார் என்று நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். புரியுதா? நம்ம ஒரு காரியத்தை மீறி செய்யும் பொழுது அந்த இடத்துல யார் இருந்திருக்கிறார்? தேவன் இருந்திருக்கிறார். தேவன் இருந்திருந்ததை தாவீது உணர்ந்து கொள்ளாததுனால தான் பாவம் செய்தான். தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டதுனால தான் யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அக்கிரமம் மீறுதல் செய்யும் பொழுது தேவன் நம்மக்கிட்ட பேசினார் என்றால் தேவன் தான் இதை பேசியிருக்கிறார் என்ற உணர்வு நம்மளுக்கு எப்படி வரணும்னா, அந்த காரியம் செய்யும் பொழுது இவங்க இல்லை ஆனால் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மற்றவர்கள் பார்த்திருந்தாலும் அந்த காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதையும் தேவன் தான் சொல்லுகிறார் என்று நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா அந்த காரியம் செய்யும் பொழுது யார் இருந்திருக்கிறார்? தேவன். ஒரு மனிதனுக்கே அந்த காரியம் தவறாக தெரியும் பொழுது நம்மோடு கூட இருக்கிற தேவனுக்கு அது தவறான காரியமா தெரியாதா என்ன? தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. அப்போ மனிதன் நம்ம இடத்துல சொல்லுவதற்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. அல்லேலூயா. எசேக்கியேல ஒரு வசனம் அப்படி தான் இருக்கு. அவன் பாவம் செய்ய வேண்டும் என்று நான் அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறேன். அவன் பாவம் தான் செய்வான். ஆனால் நீ அவனை போய் என்ன செய்யணும்? எச்சரிக்கை பண்ணணும். எச்சரிக்கை பண்ணினால் அவனுடைய ஆத்மா ரத்தப்படியே உன்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். ஆனால் நீ எச்சரிக்கை பண்ணவில்லை என்றால் அவனுடைய ரத்தப்படி நான் உன்கிட்ட என்ன செய்வேன், கேட்பேன். அப்போ இப்போ நீங்கள் செய்கிற தவறு, பாவம், அக்கிரமம் எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க. அதை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் பண்ணுறது தவறான காரியம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அப்போ ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? ஏற்றுக்கொள்ளணும்ல. அவருக்கே அது தவறுன்னு தோணும் பொழுது அப்போ நம்மோடு கூட இருக்கிற தேவனுக்கு மட்டும் சரின்னு எப்படி தோணும்? அப்போ ஒருபோதும் நாம் மறைவாக செய்தாலும் சரி, எல்லாரும் அறிந்து கொள்கிற விதத்தில் செய்தாலும் சரி, ஒருவர் சொல்லும் பொழுது நம்ம நிதானித்து பார்த்து ஆமாம் நான் பாவம் செய்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செஞ்சிடணும், போயிடணும். அவர் குறை சொன்னால் அவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யார்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும்? தேவனிடத்தில் தான் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. அந்த அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஸ்தோத்திரம், நாம் சாகாதபடிக்கு அந்த பாவத்தை நம்ம விட்டு அவர் என்ன செய்வார், விலக்குவார். ஒரு போதும் காரியத்தின் கடைத்தொகையை நாம் கேட்போமாக. ஒருபோதும் உங்களுடைய குறைகள் அவர்கள் பார்த்து சொன்னாலும் சரி, பார்க்காமல் சொன்னாலும் சரி, நீங்கள் செய்கிறது சரியில்லை சிஸ்டர், சரியில்லை பிரதர் அப்படின்னு ஒரு மனிதன் உங்களிடம் வந்து சொல்லுகிறார்கள் என்றால் உடனடியாக உங்களுடைய கிரியைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து உடனடியாக தவறு என்று உணர்ந்தால்
ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. ஒருபோதும் உங்களை குறை சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் செய்கிற செயலுக்கு ஒருவர் வந்து இப்படி செய்யக்கூடாதுங்க, இப்படி பண்ணக்கூடாதுங்கன்னு சொன்னால் நாம் நம்முடைய கிரியைகளை மட்டுமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் சொன்னவர்களுடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்ம இருக்கணும். நாம் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாயுமோ இல்லை பொறுமையாகவும். ஆக மொத்தத்தில் நம்ம ரொம்ப சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிவிடக்கூடாது. கேட்காமலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. அன்னைக்கு கொஞ்சமாக புரிஞ்சிச்சா? ஒரு தெளிவு. உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் நம்முடைய கிரியைகளை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நமக்கு யார் சொல்கிறாங்க, எவர் சொல்கிறாங்க, இவங்களுக்கு வயசு கம்மி, வயசு அதிகம், அனுபவம் இவருக்கு இருக்குது, அனுபவம் இவருக்கு இல்லை, அந்த அந்த விவாதத்துக்குள் நம்ம என்ன செய்யவே கூடாது, போகவே கூடாது. இது தப்பா, இவர் எப்படி தப்புன்னு சொல்கிறாரு, எந்த விதத்தில் தப்பாக இருக்கும் கண்டுபிடிச்சி, இவர் சொன்னது ஆட்டுக்கதை தானே சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டியை குறித்து தான் பேசியிருக்கிறார். ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறது என்னது, உரியாளுடைய மனைவி. அப்போ இந்த காரியத்தில் அதில் மறைவாக தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தாவீது அந்த ஆட்டுக்குட்டி, இவன் சொல்லவே இல்லை பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டி அதுக்கெல்லாம் இதெல்லாம் அவன் ஆராய்ந்து பார்த்து, ஆமாம் நான் பாவம் செய்திருக்கிறேன், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பினதுனால தான் அவனுடைய பாவத்தை தேவன் என்ன செய்தார், நீங்க செய்தார். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய பாவம் நீங்கினவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய குறைகள் குற்றங்களை சொல்லுகிறவர்கள் வாழ்க்கையின் மீது நம்முடைய கண்கள் ஒருபோதும் போகக்கூடாது. ஆனால் ஆவி துடிக்கும், மாமிசம் துடிக்கும், ஆத்மாவும் துடிக்கும். அவங்க வாழ்க்கை பழைய வாழ்க்கையெல்லாம் விவரித்து படம் போட்டு ரொம்ப ஸ்பீடாக செல்லில் எதுலையோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், காட்டிக்கிட்டே இருக்கும். டப்புன்னு தலையில் ஒன்று போடணும், சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும். அந்த பக்கம் என்ன செய்யாத, பார்க்காத, இங்கிட்டு வந்துடு. நம்மளுடைய கிரியைகள் உன் காலை சீர்தூக்கிப்பார், உன் நடைகள் நிலைவரப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. மனங்கள் கொடுங்க, ஜெபம் பண்ணுவோம்.